அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா பள்ளிக்கூட நாட்கள் ஸ்கூல்னாலே நமக்கு நிறைய மெமரிஸ் பயங்கரமாக அப்படி இப்படின்னு இருக்கும். அது மாதிரி ஸ்கூலில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் இங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்களை வச்சும் ஸ்கூல் முடித்த பசங்களை வச்சும் காலேஜ் முடித்த பசங்களையும் வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோவாக கவர் பண்ணி போடுறது தான் இந்த ஒரு வீடியோட ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கவங்களை பற்றி ஒரு சின்ன சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இங்கே இருக்கிறதுலே சின்ன பையன் யார்? இவன் தான். உன்னோட பேர் என்னடா? என் பேர் சொல்லுங்க. என் பேர் கதிரேசன். எத்தனை படிக்கிறீங்க? நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட். ஓகே. பிரகாஷ். நீங்கள்? 10th ஸ்டாண்டர்ட். ஆர் ராமச்சந்திரன். நீங்கள்? நான் 12th படிக்கிறேன். என் பேர் விக்னேஷ். ப்ரோ ப்ரோ இது காலேஜ் 3rd இயர் ப்ரோ. என் பேர் கருப்பன். ஓகே. நான் வந்து என் பேர் அஸ்வத். நான் காலேஜ் முடிச்சிட்டேன். அடி வாங்குறது இந்த ஸ்கூலில் இப்போ நான் படிக்கிற ஸ்கூல்லலாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அதுவே வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்கும். நான் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்லாம் கேட்குறப்ப அப்படியே லைனாக லிஸ்ட்டாக சொல்லிட்டு இருப்பேன். ராகவேந்திரா, சக்தி, சவுடாம்பிகா, சென்ட் ஜோசப் ஒரு 10 சொல்கிறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஸ்கூல்லையும் ஒரு மாதிரி இருக்கும். அங்கே இருக்க பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்கு க்ளோஸாக இருக்கிறோம் ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான், நல்லா படிக்கிற பசங்களாம் ஒரு மாதிரி இருப்பானுங்க. இதில் காமனாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயம்னா நல்லா படிக்கிற பசங்களை மட்டும் அது எங்கே இருந்தாலும் அடிக்க மாட்டாங்க. அதில் நான் பார்த்த ஒரு விஷயம்னா ஒரு ஸ்கூலை பொறுத்து தான் இருக்குது அடிக்கிறதுங்கிறது. ஒரு ஸ்கூலில் வந்து மேனேஜ்மெண்ட், பிரின்ஸிபாலு, சேர்மன் அவங்களாம் வந்து அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கும். அதாவது இந்த ஸ்டாஃப் வாத்தியார் வந்து அடித்தா யாருமே எதுவும் கேட்க முடியாது, கரஸ்பாண்டன்ட்டும் கேட்க முடியாது, அச்சோடையும் கேட்க முடியாதுன்னு. சில ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்டே சொல்லுவாங்க. என்ன தலைவர் ரொம்ப சிரிக்கிறீங்க, இதை யோசிக்கிறேன்னா சொல்கிறேன்னா சொல்லுங்கள். சொல்கிறேன் ஏதாவது சரி வரும் ஒன் டர்ன் வரும் அப்போ சொல்லு. அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறனால எனக்கு அங்கே எப்படி இருக்கும் இதாக இருக்கும் தெரியாது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அடி வெளுப்பாங்க, பரட்டுவாங்க. அது எல்லா அனுபவம் அங்கேருந்து சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோட அடிக்கிற அனுபவம் எங்கேருந்து சொல்கிறேன். ஒரு தடவை 10th படிச்சுட்டு இருந்தேன். ஓகே ப்ரோ, 10th படிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கும் வந்து ரிவிஷனுக்கு வந்து தமிழ் ஓகேவா, இவ்வளோ பெரிய ஒரு மூங்கில் குச்சி வச்சிருப்பார், போலீஸ் லத்தி வச்சிருக்க மாதிரி டேப் சுற்றிட்டு வச்சுட்டு எப்பயும் அதோட தான் ஆள் சுற்றுவார் பாடி கார்டு. அவருக்கு அந்த குச்சி தான் பாடி கார்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பார். அது பார்த்தாலே எங்களுக்கு பயம் வரும். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் எடுத்துனாலும் சொன்னார். இப்போ ஒரு நாளைக்கு ரிவிஷன் ஆரம்பித்தா நமக்கு தெரியும் ஒரு முதல் 2 பீரியட் தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் மதியம் ஃபுல்லாக மேக்ஸ், இந்த மாதிரி போய் முடியும். அதில் என்ன பண்ணிடுறோம், மறந்துடும். நாங்கள் ஒரு மினிமம் ஒரு 2-3 கிளாஸ் ஏற்ற மாதிரி ரிவிஷன் வச்சாங்கன்னா நான் வந்து எங்களை மாதிரி ஒரு 7-8 பேர் மறந்துடுவோம். அதில் வந்து நான் 3/4 நாள் எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் அன்றைக்கி தமிழ் கொஸ்டின் பேப்பர் மறந்துட்டேன். எது இந்த குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர், ஆஃப்லி கொஸ்டின் பேப்பர், அது வச்சு பப்ளிக் ரிவிஷன் முடிப்பாங்க கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பருங்கிறதுனால. அதில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி மறந்துட்டோம். யாரெல்லாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு எந்திரி அப்படிம்பாங்க. எந்திரிச்சு வர்றவங்க வந்து கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க மாட்டாங்க. என்ன முடி வெட்டியிருக்கோம், என்ன பேண்ட் எப்படி போட்டிருக்கோம், செருப்பு எந்த மாதிரி போட்டிருக்கோம், அதை வச்சுட்டு பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணியிருந்தேன் ஒன் சைடு. நல்ல பேர் இருக்குது, பேரை கெடுத்துக்காரா திரும்ப அப்படின்னாரு. திரும்பி முதல் 2 பேர் பின்னாடியே அடிச்சிட்டாங்க. மிச்சம் என்ன ஓங்கி பட்டாரன்னு அடிச்சு அப்படின்னு இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி சிரிச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு. யாரும் பெல்ட்டில் அடிச்சுட்டு போனான்டா, பெல்ட்டு போட்டிருந்தான். பட்டீர்னு ஒரு அடி விழுந்துச்சு, பெல்ட்லாம் அடிச்சு. எனக்கு தெரியல சார் தெரிஞ்சே விட்டு போனாரோ தெரியாமல் விட்டு போனார். நான் படிக்கிறப்ப 10th நிறைய சேட்டை பண்ணுவோம் ப்ரோ. எப்படின்னா 1ஆவதுலேருந்து 9th 10th வரையுமே நல்லா சேட்டை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இருந்த வரையும் எனக்கு அந்த சாரு அடி அப்படின்னா நல்லா தெரியல. நான் 11th போனேன். 11th போயிட்டு எப்படி சொல்கிறது, இது இப்போ ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், நல்லா தான் போயிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு, ஃப்ரெண்டு கூட போனேன். போகும்போது பெட்ரோல் பங்குக்கிட்ட சார் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு சேட்டையை காட்டிட்டு இவங்க கூப்பிட்டு போயிட்டான். அவரு என் கிளாஸுக்கு வரவர் அப்படின்றப்ப அவருக்கு சேட்டையை காட்டிட்டு போயிட்டான். அவருக்கு என்ன தானே தெரியும், என்ன பார்த்துட்டாரு. நாங்கள் போயிட்டோம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறோம், வந்து 8 உதைக்கிறாரு ப்ரோ. ஏண்டா நான் அவனுக்கு தெரியாது, நான் உனக்கு கிளாஸுக்கு வருவேன்னு தெரியுமா இல்லையா, நீ பயப்படாம நீயும் இந்த எவ்வளோ சொன்னேன் சார், அவன் கேட்கல சார், திமிரா போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு 8 வச்சேன். நீ சொன்னியோட்ட இது மாதிரி. அப்போ 8 வதைக்கும் போது கம்பெனி கிளாஸ் ப்ரோ. அப்போ வந்து பக்கத்து கிளாஸ் பையன் வந்தான், அவனும் என் கூட வந்தவன். வந்த உடனே சார் இவனு தான் சார் வந்தான், இவன் தான் சார் சேட்டை பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லி அவனை கோத்துவிட்டேன். அவன் என்னை விட்டுட்டு அவனை அடிக்க போயிட்டாரு. அவனை அடிச்சுட்டு இருந்தாரு. அவனை அடிச்சுட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், சார் அவன் தான் சார் சொன்னான், எங்கள் சார் தான்டா, நான் பார்த்துக்கிறேன் நீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சார் அப்படின்னு என்ன திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் நான் என்ன சொல்லலான்னு அடி வாங்கிட்டு இருக்கும்போதே யோசிக்கிறது சார், இதே அவன் சொன்னதெல்லாம் நான் சொன்னது, அவன் சொன்னதெல்லாம் நான் சொன்னேன், இதுக்கு மேலே அவன் சொன்னதை சொல்லணும்னா உங்களுக்கு தான் சார் அசிங்கம்னு சொல்லிட்டேன். சொல்லிதான் பாரு, நீ சொல்லிதான் பாருன்னு அதுக்கும் என்னதான் சார் அதுக்குதான் அடிக்கிறாரு அவர் போட்டுக்கிட்டு. இப்படி சொன்னா அதுக்கப்புறம் சரி அன்னைக்கு அடி வாங்கணும் அடிச்சாரு. அதோட விடுறதை விட்டு கிளாஸுக்குள்ள வந்தாலே 8 உதைப்பாரு. ஏன் சார் ஏன் சார் ஒரு நாள் கேட்டுவிட்டோம் ப்ரோ. சரி சார் அடி வாங்கினா அவர் நல்லது தான் அடிப்பாருன்னு சொல்லி நம்ம அமைதியாக விடுவோன்ட்டு
ரொம்ப நாள் அமைதியாக விட்டேன். திரும்பி திரும்பி அடிக்கிறாரு எதுக்கு தான் நம்மளை கிளாஸுக்குள்ளே வந்தாலும் எட்டி உதைக்கிறான்னு சொல்லி ஒரு நாள் கேட்டுட்டேன். கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணுதுரா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கும். இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க இவங்க கிட்ட கேட்டால் இது எந்தெந்த லெவலில் இருக்குன்னு தெரியும். இல்லை இன்னும் அங்கே வரேன் இவனை பார்த்து அங்கே அப்படிங்கிறான். நீ தான் அடுத்து ஆர்டர் படி வரோம். நீ தான் என்ன சொல்கிறது, பிடிச்சி என்ன சொல்கிறாங்க, என்ன உனக்கு என்ன மாதிரிலாம் அடி விழுந்துருக்கு இந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் என்ன மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு இப்படி எந்த மாரி அடி வந்துச்சுன்னா 11th லாஸ்ட்டு ரெக்கார்ட் நோட்டு, ஃபிசிக்ஸ் ரெக்கார்ட் நோட்டு. பப்ளிக்கு 2 நாள் முன்னாடி ஃபிசிக்ஸ் ரெக்கார்ட் நோட்டு சப்மிட் பண்ண சொன்னார். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ 2 நாள் முன்னாடி சப்மிட் பண்ண சொன்னார். ரெக்கார்ட் நோட்டு நான் எழுதல சுத்தமாகவே. எவ்வளோ தைரியம் தலைவனுக்கு, 2 நாள் முன்னாடி சப்மிட் பண்ணுறத வாய்ப்பே இல்லை, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சாரே சண்டைக்கு இழுக்கிறான். குச்சி முயில் குச்சிம்மா நீட்டு இப்படி 2 கையில் பிடிச்சி விளாச ஆரம்பிச்சாரு. அடி கடா முட்டான்னு விழுது, இங்கேயும் விழுது. என்ன அடி, நான் தான் அடி வாங்குறேன்னு பார்த்தா இன்னும் 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக அவனும் எழுதல. அவனும் வாங்கினவனு கொஞ்சம் நஞ்சு அடி இல்லை. சரி நம்ம தான் அடியை பார்த்து இவனுக்கு நம்மளோட அடி வாங்குறான்னு ஒரு சமாதானம் எடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் அடி வாங்கிட்டேன்ட்டு அப்புறம் அவனும் அடி வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. இது நம்மளோட அதிகமாக அடி வாங்குறான் அடிக்கிறான். அந்தமாரி ஃபிசிக்ஸ் சார் அப்படி. கம்ப்யூட்டர் மிஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, கிளாஸுக்கு வந்து அடிக்காமே போக மாட்டாங்க. வந்தாலே அடிப்பேன்டா மாதிரிதான். நான் கிளாஸ் எடுக்க வந்து அங்கே அடி பண்ணுறேன், அடிக்க வந்துட்டு அந்த இடத்துல தான் கிளாஸ் எடுப்பேன். ஸ்டடி வந்து இன்னொன்று, நான் எந்த கிளாஸ் படிச்சனோ அதே தான் எனக்கு வந்த ஸ்டாஃபுங்க அதே ஸ்டாஃப் தான். ஓகே ஓகே சொல்லு. அதேமாரி என்ன இருக்கு, அதான் கம்ப்யூட்டர் மிஸ்ஸு. கம்ப்யூட்டர் மிஸ்ஸு. அதான் நீ கம்ப்யூட்டரில் எழுதுனா மார்க் உனக்கு உண்டு. இதே நீ பார்த்து ஈத்து எழுது, நீ அம்மா எழுதுனா உனக்கு மார்க் இல்லை. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் நான் கதையாக எழுதும் 30 மார்க் 40 மார்க் போட்டுருவாங்க 50க்கு. நல்லா இருக்கே இந்த கதை. இது வச்சு நான் மெட்டீரியல் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் என்ன உட்கார வச்சாங்க, முன்னாடி செல்ஃபு. நான் மெட்டீரியலை வச்சு இதுக்கும் எழுதுறேன். 5 மார்க் 3 அட்டன் பண்ணிட்டு 3 மார்க் எல்லாருக்கும் அட்டன் பண்ணிட்டேன். காப்பி அடிச்சு அதான் இருக்கிறது அப்படியே அட்டன் பண்ணிட்டேன். பார்த்தா 21 மார்க் தான். இங்கே கதை அடிச்சு நின்றுட்டு இருக்கான். 32 மார்க் 40 மார்க் எடுக்கிறேன். நேரத்தில் உனக்கு படிச்சு எழுதணும்னு தோல்லையா வைக்கி. அவன் சொல்கிறான் படிச்சு எழுதுனா மெட்டீரியல் எழுதுனா 2 ஒன்றா தானே எழுதுறேன், எப்படியும் அதுதான் மார்க் வரலாம் தெரிஞ்சிருச்சு, அதான் கதையாக எழுதுனா போடுறாங்க அப்படின்னு. அப்படி தான் வெறுத்துட்டேன் நான் நிஜமாலுமே. அதுலேருந்து அதுக்கப்புறம் நான் கதை மேலே படித்ததை வச்சு கதை எழுதிக்கலான்னு ஒரு முடிவோட இருக்கேன். அதுலேருந்து மார்க் வருதா உங்களுக்கு? ஆமாம் மார்க் வருது. கதை எழுதுறதுல மார்க் வருது, படிச்சு எழுதுறதுல மார்க்கே வரல சொல்லப்போனால். அதான் கதையாகவே போயாச்சு. கதையாகவே. சரி அடுத்து இவன் உன்னை எந்தெந்த மாதிரிலாம் மிஸ் அடித்து காலி பண்ணியிருப்பாங்கிறதெல்லாம் சொல்லு. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லாம் அடி வாங்கினேன். ஸ்கூலுக்கு போனோன்னே போயிட்டு உக்காருவேன். கிளாஸ் டீச்சர் வருவாங்க, கிளாஸ் ஒர்க்கு எழுதலையா இல்லை அடி வாங்குறியான்னு கேட்பாங்க. நான் 2 வாரம் தான் எழுதிருப்பேன். அதுக்கு ஒரே அடியாக மூங்கில் குச்சி வச்சு இத்தனை எல்லா இடத்துலையும் மூங்கில் குச்சி தான் அடின்னு அடிச்சு விடுவாங்க. அடுத்து வந்து சோசியல் அவர், அதுக்கு வந்து தனி சாரு ஆரா சார்னு ஒருத்தவர். பேரெல்லாம் சொல்ல அவன் எதுக்கு உங்களை கொத்துட்டு போயிடாது. சோசியல் சார் அவ்வளோதான். அவர் வந்தார்னா நான் ஃபஸ்ட் லைனில் தான் உட்காந்துருப்பேன். முக்கா பேண்ட்டு போட்டிருக்கனால ஏன் சரி நீ தான் கிளாஸ்லேயே முக்கா பேண்ட்டு போட்டிருக்க, அதனால தான் உன்னை அடிப்புன்னு என்னையே தான் எப்போ பார்த்தாலும் அடிப்பாரு. ஏதாவது ஒரு காரணம் வேணும் அடிக்கிறதுக்கு. நீ தான் கிளாஸில் முக்கா பேண்ட்டு போட்டுற ஒன்றும் அடிப்பேன். எங்கே அடிப்பார் அடித்தா? அடி முதுகுலவியும், அடுத்து வந்து செவுலே வைப்பார், அப்புறமேட்டுக்கு முடி பிடிச்சி ஈத்தி தடிப்பாரு. ஐயோ இதெல்லாம் சிரிக்கக்கூடாது, ஆனால் சிரிப்பு தான் வருது. ஐயோ அவ்வளோதான். 7th படிக்கிறப்ப. இப்போ 9th? இல்லை இப்போ 8th. போன வருஷம் நடந்துச்சாடா? அடா பாய். வா 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 அடிச்சிடலாம். பிடிச்சிக்க. உங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் லைஃப்பில் நடந்துலையே மறக்க முடியாது அடினா இதுதான் அடி, எந்த அடின்னு சொல்லு. ஏன்ட்டே கூட சொல்லு. நான் 8th படிக்கும் போது கை கட்ட நார்மலாக பேசுகிறேன். 8th படிக்கும் போது என்எம் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம். என்எம் எக்ஸாம் என்எம்எஸ். அந்த எக்ஸாமுக்கு எங்கள் சார் ரொம்பவும் என்னை பார்த்து பேசுகிறேன், ரொம்ப உழைச்சாரு. சனி ஞாயிறு லீவ் விட்டப்ப எல்லாமே வாங்க படிங்க, நீங்கள் 18 பேரும் பாஸ் ஆகணும் கனவோடு இருந்தாங்க. சார் பாஸ் ஆன கனவோட, ஆனால் நாங்கள் சும்மாவா கனவை குழி தோண்டி புதைச்சிட்டோம்ல. ஓகே ஓகே. டெய்லியும் படிச்சுட்டே இருந்தோம். சனி ஞாயிறு ஒரு நாள் விடாம நீங்களும் போனீங்க படிச்சிங்க. மாஸ் திடீர்னு ஒரு பஸ்ஸை பிடிச்சி எங்கள் எல்லாமே சின்ன சாலத்துக்கு போயிட்டோம். எக்ஸாம் நல்லா எழுதிட்டோம். எழுதிட்டு வரும்போது எல்லா கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாமே ஒரு பிளான் பண்ணிட்டோம். டேனர் பாளையத்தில் இறங்குறோம்டா, பிரியாணி சாப்பிட்றோம்டா அப்படின்னு பசங்களாம் சேர்ந்து பிளான் பண்ணீங்க. 18 பேரும் எல்லாருமே சாப்பிட்டோம். கொஞ்சம் கடைசியில் பஸ் எதுவுமே அந்த டைமுக்கு இல்லை, காசு யார்ட்டுமே இல்லை. தெளிவான பிளான். நேரத்துலேருந்து நடந்து வந்தோம். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆக்சிடென்ட். எங்க?
டோல்கேட்டுக்கிட்ட நம்ம மெயின் ரோடு கிட்ட ஒரு ஆக்சிடென்ட். அதை பார்த்து மிஸ் பார்த்துருப்பாங்களாட்டுக்கு. அன்றைக்கி அடுத்த நாள் வந்து எதில் வந்தீங்க ஜெயமணிக்கார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் நடந்து வந்துக்கிறீங்க, நேற்றுக்கு வேறு ஒரு ஆக்சிடென்ட் இருந்தீங்க. அவங்க அன்னிலேருந்து எந்த சாருமே எங்கள் கிளாஸுக்கும் வந்தாங்க, ஆனால் பாடம் நடத்துறது இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. கடைசியில் 18 பேர்த்தில் 2 பேர் தான் பாஸு. அதுலேருந்து பாடமே நடத்துறது இல்லையா? நடத்துனாங்க. இந்த கணக்கு எழுது, இந்த பாடம் படி, அவ்வளோ அதோட முடிச்சு. ஆனால் அதான் என்ன கேட்டால் அப்புறம் முழுக்க அது இவங்க தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறங்கிற பட்சத்தில் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி படித்து பாஸ்ன்னு எதிர்பார்க்க முடியாது அது. ஆனால் நீ இந்த சொன்ன இன்சிடென்ட் வந்து அருமையான சூப்பரான ஒரு இன்சிடென்ட்டு, நல்ல ஒரு இது. ரொம்ப நன்றி. இப்போ வாங்க முன்னாடி வாங்க ராமையா, உங்களுக்கு தான் அடுத்து காத்திருக்கு. சொல்கிறா ராமையா. 8th படிக்கல மேக்ஸ் சார்னு ஒரு சாரு, நல்லா அவர்கிட்ட வாய் பேசுவேன். அவர் நல்லா ஜாலியாக பேசுவார். திருத்துப்புன்னு பாடம் நடத்தக்குள்ள ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த கேள்வி எல்லாரும் முன்னாடியும் என்ன மட்டும் தான் கேட்பாரு, அத்தனை பேர்த்துக்குள்ள. நான் பதில் சொல்ல மாட்டேன், பக்கத்தில் இருக்குன்னு எழுப்பிட்டு சொல்லுவார். அவன் பதில் சொல்லிவிடுவான். அவர் ஒரு குச்சி வச்சுருப்பார், மூங்கில் குச்சி. எங்கள்கிட்ட குச்சி எடுத்து சொல்லுவார், எங்களே அடிப்பார். உங்களே குச்சி பண்ணுறது? எங்களே அடிப்பார். வாயெல்லாம் நல்லா தான் பேசுகிற, படிக்க மாட்டேன்னு போர்டில் 2 கையை வச்சு சொல்லி பட்டெக்ஸில் அடிப்பார். சரி இங்கே தான் அடி வாங்கணும், சரி 9th போய் படிக்கலான்னு போனோம். அங்கே படிக்கிற சரி அங்கெல்லாம் ஜாலியாக கட்டி அடிச்சுட்டு போய் ஹோட்டலில் பப்ஸு கிப்ஸு சாப்பிட்லாம் அந்த மாதிரி அதே மாதிரி நினச்சிட்டு போனோம். அங்கேயும் கடைசியாக பார்த்தா அடிக்கிறாங்க. எங்கே போனாலும் அடிதான், அங்கேயே அடிக்கிறாங்க. அப்படியே அடிக்கடி வாங்கிட்டு கடைசியாக 9th முடிச்சிட்டோம். 10th வந்தால் 10th அடுத்தது வந்துட்டோம். வந்துட்டு அங்கேயே அடிக்கிறாங்க. அந்த சார் தான் எங்கள் கிளாஸ் சார். வந்துட்டு அவர்கிட்ட நான் பேசினேன் நல்லா, அவர் ஜாலியாக பேசினார். கிட்டத்தட்ட 1 மாதமாக நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது. அப்புறமா நாங்கள் லீவ் போட ஆரம்பிச்சிட்ட பசங்களோட சேர்ந்துட்டு. நானும் லீவ் போட்டேன், அவனும் லீவ் போட்டானுவ. 2 வாட்டி வார்னிங் கொடுத்துறாரு. 2 வாட்டியுமே அடித்தார். 3 வாட்டி ஸ்கூலுக்கு வரவானான்ட்டாரு. நானும் போகல. அவரும் ஃபோன் பண்ணி வா நான் அடிக்க மாட்டேன், நீயே வந்து சேர்ந்துக்க. புரிஞ்சு போச்சு. அடுத்த நானும் போய் சேர்ந்துட்டேன். நம்பி போய் சேர்ந்துட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, உனதான் உதப்பட்டு சாவரில்ல, டிசி வாங்கிட்டு போ அப்படின்னாரு. சார் நான் அப்பயே சொன்னேன் சார், டிசி வாங்குறேன், நீ தான் சார் வந்து சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னேன். திரும்பி டிசி வாங்கிட்டு போகிறேன்னாரு. அதில் நான் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, இப்போ டிசி வாங்கிட்டு வீட்டில் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கேன். இதுலேருந்து என்ன கேட்டால் என்ன புரியுதுன்னா, எல்லாருக்குமே இப்போ இந்த அடிக்கிறது இட்ஸ் ஓகே, கரெக்டாக இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து கேட்டால் நான் சில நேரங்கள் அடிக்கு பயந்துட்டு நிறைய நேரத்தில் வந்து ஒரு பாடம் படித்ததோ இல்லை இந்த மாதிரி இருந்ததோ அது ஒரு இதாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அது ஒரே மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம இதிலே பெரும்பாலும் ஒரு பையன் இருப்பான், என்ன கேட்டால் அவனுக்கு கேட்டாலுமே அவன் முடி இது வச்சுருக்காங்கிறதுக்காக அதை பிடிச்சி இழுத்து அடிப்பாங்க. அதனால வாட்டமாக இருக்குங்கிறதுனால அடிக்கிற அந்த ஒரு விஷயங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, இன்வால்வ் ஆகுமா, அது எல்லாரையும் ஒரே மாதிரி இதாகுமான்னு கேட்டால் கிடையாது. அது என்ன கேட்டால் இந்த பையன் ஒரு எக்ஸாம்பிளுங்கிறத தாண்டி ஓகே படிப்பு மேலே ஓரளவுக்கு படிக்கணும், இந்த மாதிரி ஸ்கூல் போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அடுத்தடுத்து போகணுன்னு ஒரு ஐடியா இருக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப்ஸு ஒரு டீச்சர்லாம் அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கிற பட்சத்தில் உண்மையாலுமே அது எனக்கு என்ன சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரி இவன் சொல்கிறான், இப்போ அவன் சொல்கிறாங்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரியாக்ட் பண்ணணுன்னே தெரில. அது போகிறான்னு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஸ்கூல்கிட்ட நான் வேறு ஸ்கூல் நீ போய் சேரலாம். இப்போ இங்கே இந்த சுற்று வட்டாரத்துலேயே அந்த ஒரு ஸ்கூலில் இப்படி இருக்காங்களா, அங்கே டீச்சர்ஸ்லாம் ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு ஃபீல் ஆகுதா, வேறு ஸ்கூலில் போய் நீ சேர்ந்துக்கலாம். அதுக்காக படிப்பை விடுறது ஒரு நல்ல ஆப்ஷன், நல்ல ஐடியாங்கிறது நான் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். வேறு எங்கேயும் நீ சேர்ந்து வேறு ஒரு ஸ்கூலில் அது மாதிரி நீ இது பண்ணிட்டு போகலாம். அங்கே அவங்க அடிக்காத மாதிரி எந்த மாதிரி நடந்தோம் மேக்ஸிமம் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த ஏஜில் சேட்டை பண்ணுறது அது கொஞ்சம் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ போய் ஒரு 10th இன்னும் ஒரு 3 வருஷம் தானே, 10th இன்னும் ஒரு 6 மாதத்தில் பப்ளிக் வந்துடும், 4 மாதத்தில் 11th 12th முடிச்சுன்னா நீ அடுத்து காலேஜ் போயிட்டுனா பிரச்சனை இல்லை. காலேஜெலாம் இந்த மாதிரிலாம் நீ அடிக்க மாட்டேங்க, அதெல்லாம் கவலைப்பட வேணாம். அங்கே இதோட இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் ஃபன்னாக போகும். அது நான் சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கி வீடியோ டியூரேஷன் அதிகமான காரணத்தினால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸ்கூல் அதான் இன்றைக்கி இந்த வீடியோ டியூரேஷன் அதிகமான காரணத்தினால் ஸ்கூல் லைஃப் அண்ட் மெமரிஸ் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். பாய் காமிச்சிடலாமா? பாய்.